லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் நந்தி. இந்தியாவில் பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் உள்ளதோடு வியக்க வைக்கும் பல கட்டிடக்கலை கொண்ட கோயில்கள் ஏராளம். அந்த வகையில் கர்நாடகாவில் உள்ள ஒரு நந்தி கோயிலில் நந்தியின் வாயிலிருந்து தொடர்ச்சியாக நீர் வடியும் அதிசயம் நிகழ்ந்து வருகின்றது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ தட்சிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோவில். இந்த கோயிலின் சிறப்பே அங்கு அமைந்துள்ள நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் ஊற்றாக ஊறி கொட்டி கொண்டிருப்பது. அதே போல் எல்லா சிவாலயங்களிலும் நந்தி சிவபெருமானுக்கு எதிராக தான் அமைக்கப்பட்டிருப்பார். ஆனால் இந்த ஸ்ரீ தட்சிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயிலில் நந்தி பெருமானே சிவலிங்கத்திற்கு மேலுள்ள தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு அந்த நந்தியிலிருந்து வடியும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில் விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சிவனை அபிஷேகம் செய்வது போன்று அந்த தீர்த்தம் விழுந்து பின்னர் அந்த நீர் அங்குள்ள தெப்ப குளத்தில் சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியின் வாயில் எப்படி நீர் ஊறுகிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சேற்றில் புதைந்து கிடந்துள்ளது. அதனை சில தன்னார்வலர்கள் 1997 ஆண்டு கண்டுபிடித்து கோயிலை மீட்டுள்ளனர். இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்பகுதியிலேயே மிக தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கிருந்து வரும் நீரூற்று நந்தி வாயின் வழியாக வெளியேறும் வண்ணம் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த நீர் கீழே உள்ள லிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் குளத்தில் கலப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த அதிசயம் நிகழ்வதாக கூறுகிறார்கள். நந்தி தீர்த்தம் விழும் சிவலிங்கத்திற்கென்று தனி சன்னதியோடு இந்த கோயிலில் விநாயகருக்கென்று தனி சன்னதியும் நவக்கிரகத்திற்கென்று சன்னதிகள் உள்ளன.